பாஜகவில் சேரும்படி அழைப்பு வந்தது, அதிகாரி ஒருவர் பேசினார்னு சொல்லிட்டு, ஒருபோதும் மதவாத சக்திகளோடும் அடுத்து சாதியவாத சக்திகளோடும் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்றாங்க. சாதியவாத சக்திகள் அவர் யாரை மீன் பண்ணுறாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை தான் அவர் மீன் பண்ணுறாரு. ஏன்னா பாமக திமுக கூட்டணிக்கு வந்துவிடும் 26 தேர்தலில், இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு, வந்துவிடும் என்ற பேச்சுக்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன. திமுகக்குள்ளேயே பவர்ஃபுல் செக்ஷனாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் அவருடைய சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் இந்த பிரச்சனைகளை கிளப்பி விடுகிறார்கள் என்று தகவல்கள் வருகின்றன. அந்த மாதிரி ஒரு டாக் இருக்குது. பட் ஸ்டாலின் வந்து கண்டிப்பாக திருமாவை கைவிட மாட்டார் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா திருமா தான் வந்து திமுக கூட்டணியோட அச்சாரமே திருமா தான். அவர் தான் கேம் சேஞ்சர். திருமாவை குறைச்சி மதிப்பிட முடியாது. 2016 மக்கள் நல கூட்டணி உருவானதுக்கு திருமா தான் காரணம். அவங்க தோத்தாங்க, ஆனால் திமுக ஜெயிக்க விடாமல் ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சது மக்கள் நல கூட்டணி இருந்ததால தான். அதனால் திருமா வெளியில் போனார்னா திமுக கூட்டணியோட வன்னியர் சங்க மாநாட்டில் திருமாவோட பேனர் எதுக்கு வைக்கிறாங்க? வெளிப்படையாக தலித் எதிர் நிலைப்பாட்டை எடுத்தவர் டாக்டர் ராமதாஸ். 2013ஆம் ஆண்டு தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு இடைநிலை சாதிகள் எல்லாம், ஜாதிய சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து